இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 66 சங்கீதம் 18 வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது சொல்லுகிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் நான் ஜெபிக்கிற என்னுடைய ஜெபம் கேட்கப்படாது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமென்றால் நம்முடைய இருதயத்தில் உயர்ந்த சிந்தனை காணப்பட வேண்டும், உயர்ந்த நோக்கம் காணப்பட வேண்டும், தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியம். வேத புத்தகத்திலே 2 பேர்கள் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த போனார்கள். 2 பேரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று காயின், இன்னொன்று ஆபேல். 2 பேரும் தேவனை நோக்கி தேவ சமூகத்திலே தங்களுடைய காணிக்கைகளை படைக்கிறார்கள். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, காயினையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அதே வேளையில் ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருடைய ஜெபமும் கேட்கப்படும் என்பது அல்ல. நம்முடைய ஜெபம் கேட்கப்படத்தக்கதாக நம்முடைய இருதயத்திலே உயர்ந்த சிந்தனை காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரத்திலே 2 பேர் ஜெபிக்க போன சம்பவத்திலையும் பார்க்கிறோம். ஒருவன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன். ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆயக்காரன் சாதாரணமான மனிதன், ஆனால் பரிசேயனோ ஐஸ்வர்யவான், ஆண்டவருக்காக ஆலயத்திலும் பல்வேறு காரியங்களையும் செய்தவன், அநேக தீர்மானம் எடுத்தவன், உபவாசம் இருந்தவன் என்றெல்லாம் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஆயக்காரனுடைய இருதயத்தை பார்த்தார். அவர்களுடைய இருதயத்தை பார்த்து, ஏனென்றால் அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக உடைந்த உள்ளத்தோடு காணப்பட்டது. இந்த கால வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிப்பது பெரிதல்ல, நாம் ஆண்டவருக்காக கொடுப்பது பெரிதல்ல. நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக சுத்தம் இருதயமாய் காணப்பட வேண்டும். நமக்குள் பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத நினைவுகள், அக்கிரம சிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமென்றால் நாம் தேவனுக்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடு நாம் காணப்பட வேண்டும். அங்கே சங்கீதம் 46 சங்கீதம் 10 வசனம் சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தேவன் என்று முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், சங்கீதக்காரன் சொல்கிறார் 66 சங்கீதம் 19 வசனத்திலே, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று சொன்ன அவரே இப்பொழுது சொல்லுகிறார், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஏனென்றால் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இல்லை, என் உள்ளத்தில் பொறாமை இல்லை, என்னுடைய உள்ளத்தில் தீமையான குணங்கள் இல்லை. ஆம், நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும்
மேன்மை பாராட்டுவார்கள். நம்முடைய இருதயம் செம்மையான இருதயமாய் இருக்க வேண்டும். அதனால்தான் செம்மையான இருதயம் இருந்தது என்றால் சங்கீதக்காரன் 65ஆம் சங்கீதத்திலே 2வது வசனத்திலே சொல்கிறார், ஜெபத்தை கேட்கிறவரே. அவர் நம் ஜெபத்தை கேட்பார். யாருடைய ஜெபத்தை கேட்பார்? செம்மையான எண்ணங்கள், செம்மையான சிந்தனைகள், உயர்ந்த நோக்கங்கள், நம்முடைய உள்ளத்தில் நல்ல நோக்கங்கள் காணப்படட்டும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கள் உள்ளம் தேவ வார்த்தையால், தேவ பிரசன்னத்தால் உமக்கு பிரியமானதாய் நிரம்பி இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.